யினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். முதலில் வாழ்க்கை துணையை மனதில் நினைந்து வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துக் கொள்வோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துக் கொள்வோம். தொழில் துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்திக் கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இனி வரும் வாழ்த்துக்களை எல்லோரும் இணைந்து மனதுக்குள் வாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். லண்டன் மாநகர தவ மையம் வாழ்க வளமுடன். இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதனோடு இணைந்த அனைத்து தவ மையங்களும் வாழ்க வளமுடன். கொழும்பு அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். யாழ் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். பூரண அமைதி பெற்று இலங்கை திருநாடு வாழ்க வளமுடன். இந்த சிறப்பு தவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்புள்ளங்களும் அவர்களின் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். உலக மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. 2 கைகளையும் ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து முகத்தை வருடிய பின் 2 கைகளையும் பக்கவாட்டாக தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்கள். மெதுவாக கைகளை இறக்கி மடியில் வைத்து கண்களை திறந்து கொள்வோம். வாழ்க வளம். பிரம்ம ஞான கவியையும் பாடிட்டு அடுத்தது பிரம்ம ஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ துழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ துழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5 மாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5 மாம். முறையாய காந்தகலை மனமாமுயிருடல்களில், மனமாமுயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் சரியான முறையில கேட்குதானே ஆடியபிள்? ஓமையா ஓமையா கோ ஹெட். வாழ்க வளமுடன். இந்த பிரம்மஞான கவியை படிக்கிறதுல நம்ம எல்லாரும் தவத்தின் நிறைவில் இந்த கவியை படிக்கிறாங்க. உங்கள் எல்லோரும் அதை கொஞ்சம் மனனம் பண்ணி வச்சிருந்தீர்களா இருந்தால் அந்த கவி கிட்டத்தட்ட இறைநிலைக்கும் மனிதனுக்கும் அல்லது இறைநிலைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை மிக சுருக்கமாக விளக்கி தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே எந்த நேரமும் அந்த கவியை ஒரு தரம் சிந்தித்தால் இறைநிலைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் நமக்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பும் இலகுவாக விளங்கி கொள்ளும். அதனால முடிந்த அளவுக்கு அந்த கவியை நீங்கள் மனனம் பண்ணி வைத்தால் சிறப்பாக இருக்கும், மெமரியில் வைத்தால். வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து நாம் ஒரு சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். இன்றைய சிந்தனை வாழ்வை வளமாக்கும் அல்லது வளப்படுத்தும் யோக கலை. அது என்ன வாழ்வை வளப்படுத்தும் யோக கலை? நம்மளுடைய வாழ்வு எப்பொழுதும் வளமாக இருக்கிறதா அல்லது வளம் குன்றி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் நம்ம இந்த வாழ்வை வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். இது ஒரு இறை சிந்தனை, குரு சிந்தனையோட இந்த சிந்தனையை தொடங்குவோம். நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இது ஆசான் அருட்தந்தை அவர்களின் இறைவணக்க பாடல்ல ஒரு இறுதி வரியாக வருகின்றது. நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும். அப்போ இந்த உலகத்துல தோன்றிய உயிரினங்களுக்குள்ள மனிதன் மட்டும்தான் நீதி நெறியுணர், நீதியையும் நெறியையும் வாழ்க்கை நெறியையும் உணர்ந்தவனாக இருக்கிறார். அவை நீதி நெறி உணர்ந்த மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். மற்றவர்களுக்கு தொண்டு செய்து மற்றவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கி தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி அந்த இறை சிந்தனை. அதே போல குரு சிந்தனை ஒன்று. உன்னிலே நான் அடங்க என்னிலே நீ விளங்க, உன்னிலே நான் அடங்க என்னிலே நீ விளங்க, உனது அருள் ஒளிர என் மனம் தூய்மை பெற்றேன், வேறென்ன வேண்டும் இப்பிறவியில், எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமை என்ற
ஆசானின் சிந்தனையோட இங்கே நாங்கள் தொடங்குகிறோம். இலங்கை மனவளக்கலை மன்ற தலைவர் பேராசிரியர் மதுரை வீரன் ஐயா, யாழ் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் முருகானந்தவேல் ஐயா மற்றும் லண்டன் மாநகர தவ மையத்தின் பொறுப்பாளர்கள், குறிப்பாக கங்கா குமரன் ஐயா உட்பட அனைத்து அறங்காவலர்களுக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் இந்த நேரத்தில் காலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனைக்கு செல்வோம். இந்த சிந்தனை உண்மையிலேயே யோகா ஃபார் ஹோலிஸ்டிக் ஹெல்த், வளமான வாழ்வுக்கு யோக கலை. அதை இன்னும் ஆங்கிலத்தில் சொன்னால் யோகா ஃபார் ஹோலிஸ்டிக் ஹெல்த். வாட் இஸ் த மீனிங்? ஹோலிஸ்டிக் ஹெல்த் மீன் ஆக்சுவலி இட்ஸ் அன் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். நார்மலி எல்லாரும் நினைப்பார்கள் ஸ்பிரிச்சுவல் என்பது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்று சொல்லி. It's not a practice, completely it's not a practice, it's actually an education. An education for physical health, mental health, spiritual health and social health. So, இந்த 4 ஹெல்த்தும் ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை தான் வளமான வாழ்க்கையாக அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே வளமான வாழ்க்கை என்றால் இந்த 4 வகையான ஹெல்த்தும் இருக்கவும், அதாவது physically, mentally, socially and spiritually 4 வகையான ஹெல்த்தும் இருந்தால்தான் வளமான வாழ்க்கை. அப்ப இந்த சிந்தனைக்குரிய தலைப்பு வாழ்வை வளமாக்கக்கூடிய, இந்த 4 வகையான வளத்தையும் தரக்கூடிய ஒரு கலை இருக்குதுன்னு சொன்னா அதைத்தான் யோக கலைன்னு சொல்றோம். பொதுவாக நாங்க வாட் இஸ் லைஃப், வாழ்க்கை பற்றிய எனது ஒரு கவிதை, இந்த கவிதையை நான் வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு கவிதை ஒன்று சொல்லிட்டு அந்த கவிதையில இருந்து நம்ம இதை தொடங்கலாம்னு சொல்லுவோம். இருப்பதோ இங்கு சில காலம், அதற்குள் ஏன் இந்த அலங்கோலம், வாழ்க்கை என்பது ஒரு வசந்த காலம், வாழுங்கள் அதனை நிகழ்காலத்தில், கடந்தது உங்கள் கடந்த காலம், எதிரே வருவது உங்கள் எதிர்காலம், இடையே நீங்கள் நிற்பது நிகழ்காலம், இறைநிலைக்கு மறுபெயர் காலம், இறைநிலைக்கு மறுபெயர் காலம், அதனை உணர்வது மனிதனின் தவக்காலம், தன்னை அறிந்து கொள்ள தவக்கோலம், அதுவே தரணியில் உள்ளோரின் எதிர்காலம். இது நான் இந்த காலம் 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 என்று எல்லாம் முடிகின்றது. உண்மையிலேயே காலம்தான் கடவுள். கடவுளுக்கு இன்னொரு பெயர் காலம். அதான் சொல்வார்கள், ஒரு மனிதன் இறந்தால் காலம் சென்று விட்டார் அல்லது காலம் ஆகிவிட்டார் என்று சொல்லுவார். காலம் ஆகிவிட்டார் என்றால் கருத்து இறைநிலையோடு அடைந்து விட்டார், இறைநிலை எய்திய என்று சொல்வதை காலத்திடம் சென்று விட்டார், காலம் ஆகிவிட்டார், இப்படி பல்வேறு விதமாக சொல்லுவார்கள். அப்ப காலம் என்பது கடவுள். அந்த காலத்தோட சேர்ந்து இணைய போறதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய இலட்சியம். அப்ப வாழ்க்கை என்பது உண்மையாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக, அதாவது ஹாப்பினஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல, ஹாப்பினஸ். இப்ப வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லுகிறார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது அவர்தம் உயர்வு. அப்ப அந்த உள்ளம்தான் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டக்கூடியதா இருக்கும். உள்ளம் என்றதும் மனம் என்றதும் அகம் என்பதும் ஆன்மா என்பதும் ஒன்றுதான். இப்ப இந்த அகம் என்ற ஆன்மா அல்லது உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையானதாக, எந்த அளவுக்கு உயர்ந்த பண்புகளோட இருக்கின்றதோ அதுக்கு ஏற்றதுதான் வாழ்வை. அதனால்தான் வெள்ளத்தனையது, நான் அன்றும் சொல்லியிருந்தேன் இந்த குறள், வெள்ளத்தனையது மலர் நீட்டம். எப்படி தாமரை வெள்ளத்தோட உயர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு மனமும் உயர்ந்து செல்லும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் வளமான வாழ்வு என கருதுவது எது என்று கேட்டால், இந்த வளமான வாழ்வு என கருதுவது எது என்று கேட்டால், அவர்களிடம் இருக்கின்ற பொருள் வளத்தை வைத்து, அவர்களிடம் இருக்கின்ற அதிகார பலத்தை வைத்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய புகழை வைத்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து, இந்த புறக்காரணிகளால் வாழ்வு தீர்மானிக்கப்படுவதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லது வளமான வாழ்க்கை என நினைக்கின்றார்கள். பொருளாலும் அதிகாரத்தாலும் புகழாலும் செல்வாக்கு போன்ற புறக்காரணிகளால் தீர்மானிக்கும் வாழ்வுதான் வளமான வாழ்க்கை என்ற மாதிரி பொதுவாக என்று சிந்திக்கின்றார்கள். ஆனா உண்மையிலேயே அது அல்ல. உண்மையில் புறக்காரணிகள் தரக்கூடிய வாழ்வின் வளம், புறக்காரணிகள் உண்மையிலேயே பொருளாதார வளத்தில உயர்ந்து இருந்தால் அது ஏதோ ஒரு வகையில வாழ்வின் வளத்தை உயர்த்தி இருக்கிறதாக நாங்கள் நினைக்கலாம்.
ஆனால் புறக்காரணிகளால வரக்கூடிய வாழ்வை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று வாழ்க்கை தரம், the standard of life. இரண்டாவது வாழ்வின் தரம், the quality of life. The standard of life and the quality of life. The standard of life actually நமக்கு இந்த பொருள், நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள், புகழ், அதிகாரம், செல்வாக்கு, இது எல்லாத்தையும் மையமாக வச்சு சொன்னால் வாழ்க்கை தரம் கூடியிருக்குதுதான். இன்றைக்கு எல்லோருடைய வாழ்க்கை தரமும் பொதுவாக உயர்ந்திருக்குது என்றுதான் சொல்லுவார். பெரிய வாழ்க்கை, நான் நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்று. ஆனால் வாழ்க்கை தரத்தின் மேம்பாடு இந்த புறக்காரணிகளை சார்ந்ததாக இருக்குது. அப்படி புறக்காரணிகளால சார்ந்த வாழ்க்கை தரம் உயர்ந்த ஒரு மனிதன் மனதளவில் the satisfied life இருக்குதான் என்று கேட்டால் எந்த ஒரு மனிதனாலும் அந்த satisfaction முழுமையாக இருக்குது என்று சொல்ல மாட்டான். அதாவது எந்த புறக்காரணிகளை அவன் அடைந்து வாழ்க்கை தரத்தை அதிகரிக்க வழிகிட்டாலும் அந்த வாழ்க்கை தரத்தில் அவன் உயர்ந்து செல்லும் பொழுது அந்த புறக்காரணிகள் கிடைக்க கிடைக்க அவனுக்கு அது திருப்தியற்றதாக இருக்கும், திருப்தி தராது. அதனால அந்த புறக்காரணிகளை மேலும் 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 அந்த ஒரு எல்லை அடைந்தோடனே அது சலிப்படைந்து விடும். அது அந்த திருப்தி தராத ஒரு நிலை வந்த உடனே இன்னும் மேலும் 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 என்று போவான். அப்போ எந்த ஒரு நாளும் அங்கே திருப்தி கிடைக்காது இந்த புறக்காரணிகளால வாழ்க்கை தரம் எறும்பொழுது. ஆனா உண்மையிலேயே ஹாப்பினஸ் என்பது மகிழ்ச்சி, வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், all of us wish to lead a happy life. நம்ம எல்லோருமே ஒரு ஹாப்பி லைஃப வாழ்றதுக்கு தான் விரும்புறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. there is no second word. all of us wish to lead a happy life. and also almighty nature provides everything for life. almighty nature, the இறைநிலை, இந்த இயற்கையினுடைய தெய்வ சக்தி இறைநிலை எல்லா வகையான வளத்தையும் நமக்கு தந்திருக்குது. almighty nature provides everything for life. and also அடுத்த மிகப்பெரிய ஒன்று, நம்ம இன்றைக்கு விஞ்ஞானத்துல உயர்ந்த விஞ்ஞானம், தொழில்நுட்ப அறிவு மனிதனிடம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி கண்ட ஒரு விஞ்ஞானம். the science developed to remove all the trajectories in material life. இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய trajectories இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி நீக்கி கொண்டுதான் இருக்கின்றது, நாளாந்தம் நீக்கி கொண்டு இருக்கின்றது. எந்தெந்த சிக்கல்கள் வாழ்க்கையில வருதோ அதை நீக்குவதற்கு உடனடியாக ஒரு கண்டுபிடிப்பு. இது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. ஆனால் there is a question, do we enjoy life with all those comforts? இதை ஒவ்வொரு தரம் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. do we enjoy life with all these comforts? இந்த வசதிகள் மூலம் நாம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கின்றோமா என்ற கேள்வி ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அந்த கேள்விக்கு விடையாக வரக்கூடியது pain and miseries in every aspect of life. pain and miseries in every aspect of life. இது எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கும். சிலர் இதை வெளியில சொல்ல மாட்டார்கள், they won't express that. ஆனா என்ஜாய் உள்ளுக்குள்ள அனுபவிப்பார்கள் பெயின் அண்ட் மிசரி. இவ்வளவு வசதி இருந்தும் என்னால இந்த துன்பங்களிலிருந்து விடுபட முடியாமல் இருக்குதே, ஏன், எதனால இந்த துன்பங்கள், இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏன் வருது? எல்லா வசதியும் இருக்குது, இயற்கை எல்லா வசதிகளையும் தந்திருக்குது, எல்லாரும் நம்ம ஹாப்பினஸ் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அதனால்தான் வாழ்வின் தரம், வாழ்க்கை தரம் என்று வருகின்றது. the quality of life, வாழ்வின் தரம் என்பது வேற, வாழ்க்கை தரம் என்பது வேற. வாழ்வின் தரம் அகக்காரணிகளால் நிர்ணயம் செய்யப்படுகின்றது, வாழ்க்கை தரம் புறக்காரணிகளால் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. எந்த ஒரு புறக்காரணியை நாம் அடைந்தாலும் அது நமக்கு திருப்தியை தராது. அதை தாண்டி மேலும் 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 போவோம் என்றுதான் நினைக்கும். ஆனால் அகக்காரணிகளை பொறுத்தவரை அவை நமக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாயின் இந்த அகக்காரணிகளை நாம 4 விதமாக பிரிக்கிறோம்.
ஒன்று நான் ஆரம்பத்தில் கூறியது போல பிசிக்கல் ஹெல்த், பிசிக்கலி ஹெல்த்தியா இருக்கிறோமா, மென்டலி ஹெல்த்தியா இருக்கிறோமா, சோசியலி ஹெல்த்தியா இருக்கிறோமா, ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தியா. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் கடைசியில தான் போடுறோம். என்ன சொன்னா உடல் ஆரோக்கியம், பிசிக்கல் ஹெல்த் தான் பேசிக். பிசிக்கலி ஹெல்த்தியா இருந்தால் மிச்ச எல்லாம் நம்ம அடையக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக மென்டலி ஹெல்த்தியா இருந்தால் அடையக்கூடியதாக இருக்கும். அதே போல சோசியல் ஹெல்த், சோசியல் ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னா நம்ம இன்றைக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கிறபடியால் அது ஆரோக்கியம். அடுத்தது கடைசியாக ஆன்மீகம் சார்ந்த ஆரோக்கியம். அப்ப ஆன்மீகம் சார்ந்த ஆரோக்கியம் சொல்லிக்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுண்டா இந்த ஆரோக்கியம் பேணுவதற்கு நமக்கு என்ன தேவை என்று பார்க்கும் பொழுது, மனிதன் துன்பப்படுவதற்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களுக்கான காரணங்களை கண்டு அந்த காரணங்களுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு கலையாகத்தான் இந்த மனவளக்கலை யோகாவின் அனைத்து நம்ம எத்தனை தரத்தில எத்தனை விதம் விதமாக கற்றாலும் அத்தனையும் the causes for human suffering, மனிதன் துன்பப்படுவதற்கான காரணங்கள் என்னன்றதை கண்டுபிடித்து அந்த காரணங்களில் இருந்து விடுபட்டு அல்லது தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வழியாகத்தான் அருட்தந்தை அவர்கள் இந்த மனவளக்கலை யோகாவை தந்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் ஸ்கை யோகா சொல்றோம். அதாவது வேதாத்ரி மகரிஷி had identified the fundamental causes for suffering in the life. அடிப்படை காரணிகளாக என்னென்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறார். அதுல மிக முக்கியமான 3 காரணிகளை சொல்றார். முதலாவது இன்னசென்ஸ், இரண்டாவது எமோஷன், மூன்றாவது இக்னாரன்ஸ். இன்னசென்ஸ் என்று சொன்னால் அறியாமை, எமோஷன் என்று சொன்னால் உணர்ச்சி வசம், எமோஷனல் ஸ்டேட், இக்னாரன்ஸ் என்றால் அலட்சியம். பொதுவாக இந்த 3 தன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. என்னதான் எவ்வளவுதான் நாங்க இதா வாழ்ந்தாலும் சில விடயங்கள்ல எங்களுடைய அறியாமை, இன்னசென்ஸ், எங்களுடைய உணர்ச்சி வசம், எமோஷனல் ஸ்டேஜ் என்று சொல்லுவாங்க. இந்த எமோஷனலாக நாங்கள் இயங்குறது. அடுத்தது அலட்சிய போக்கு, இக்னாரன்ஸ். இந்த 3 தான் about nature and its function. Innocence, emotion and ignorance about nature and its function. அதாவது இயற்கை தொடர்பாகவும் அதனுடைய செயல்பாடு தொடர்பாகவும் இருக்கக்கூடிய 3 விதமான துன்பங்கள், அதாவது 3 விதமான தன்மைகள். அலட்சிய போக்கு, இயற்கையை பற்றியதும் இயற்கையினுடைய செயல்பாடு பற்றி அலட்சியமாக இருக்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். அப்ப இந்த these 3 defects only lead to the actions of harming the self and others. These 3 defects, இந்த 3ஐயும் defects என்று சொல்ற. அந்த defects தான் என்ன செய்யுது என்று சொன்னால் எங்களுக்கும் துன்பத்தை தந்து எங்களோடு சார்ந்தவர்களுக்கும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த 3ஐயும் அறிந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கலையை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கு. அதுக்காக the methods, அதை தீர்ப்பு செய்யறதுக்கு he gives methods to solve them. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கு தீர்வுக்கும் சொல்றார். எப்படியான தீர்வு என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய இந்த ஸ்கை யோகா ப்ரோக்ராம். He had formulated the sky system under the World Community Service Center in the year 1958. The sky system brings out 4 things: hidden potential of mind, life energy, biomagnetism and physical body. The hidden potential, இந்த உறைந்து இருக்கக்கூடிய நமது ஆற்றல்கள் நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய ஆற்றல் என்ன என்பது நமக்கு தெரிவது. நம்முடைய மனதினுடைய ஆற்றல் என்ன, நம்முடைய உயிர் சக்தியினுடைய ஆற்றல் என்ன, நம்முடைய பயோமேக்னட்டிசம், ஜீவகாந்தம் என்று இருக்கக்கூடிய நம்முடைய உடல் சக்தி, நம்முடைய உடலினுடைய மகிமை கூடி நமக்கு தெரிவதில்லை. அவை இந்த 4க்கும் இடையில இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை, அதனுடைய திறனை வெளிக்கொண்டு வரக்கூடியதுதான் இந்த ஸ்கை சிஸ்டம். எல்லாம் நீங்க படிக்கிற எந்த உடற்பயிற்சியா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், அகத்தாய்வா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இட் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப்.
நாங்க ஒரு தரம் இது பயிற்சி அளவலத்தையும் எடுத்தமே இருந்தால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களை டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப் அண்ட் ஹெல்ப்ஸ் டு லீட் அ ஹெல்த்தி, prosperous, harmonious and happy life which is our birthright. It's our birthright. ஒரு மனிதனாக பிறந்தவனுக்குரிய பிறப்பு உரிமை இந்த நாளும், இந்த நாளையும் நமக்குள்ளேயே இருக்குது. அதை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு கலையாகத்தான் இந்த யோக கலை அமைந்திருக்குது. அப்ப இந்த நமக்கு என்ன பிரச்சனை என்றால், இவ்வளத்தையும் தரக்கூடிய யோக கலை எது? அப்ப யோகக்கலை என்றால் என்ன, அது எது? எத்தனையோ யோக கலைகள் இருக்குது. எதை நாம் இனங்கண்டு கொண்டு எதை பின்பற்றினால் நம்மளுடைய இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், அல்லது நாம் தேடுகின்ற மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? அப்ப இன்றைய சிந்தனை தலைப்பு வளமான வாழ்வுக்கு யோக கலை. நான் இந்த சொல்ல நாளையும் தலைகளா போட்டிருக்கிறேன். கலை, யோகம், வாழ்வு, வளமான வாழ்வு. இந்த ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தி லைஃப் என்றோம். வாழ்வெண்டா என்ன, யோகம் என்றா என்ன, கலை என்றால் என்ன? இந்த ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் டிஃபைன் பண்ணி எடுத்தமா இருந்தால், இந்த நாளையும் கடைசியாக ஒன்றிணைக்கும் பொழுது எந்த யோக கலை நமக்குரிய சிறப்பான வாழ்வை அல்லது மகிழ்ச்சியான வாழ்வை தர முடியும் என்பதை நாங்கள் இதுல பார்ப்போம். முதலாவது கலை. கலை என்று சொல்லிக்க ஆர்ட், ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லுவார். ஆர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்வதற்கான ஒரு கலை. 64 கலை இருக்குதுன்னு சொல்லுவார். அந்த 64 கலையுமே வாழ்க்கைக்கானதான். அப்ப கலை என்பது உண்மையிலேயே அருட்தந்தை அவர்கள் அதுக்கு ஒரு வரவிலக்கணம் சொல்லுகிறார். மனிதனுக்கு மட்டும் உரிய ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், இந்த இயற்கையில இருந்து கிடைக்கின்ற வளங்கள், the natural resources are used to live. All natural resources are used to live. நாங்கள் வாழ்வதற்காகத்தான் இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்குது. இயற்கை வளங்கள் அத்தனையும் நாம் வாழ்வதற்காக இருக்குது. ஆனால் ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினங்கள் வரையான அங்கிகள் இந்த நேச்சுரல் ரிசோர்சஸை அப்படியே பயன்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், உணவென்று எடுத்தால் எந்த ஒரு உயிரினமும் உணவை இயற்கையில என்ன வடிவத்துல கிடைக்குதோ அதே வடிவத்திலே அப்படியே சாப்பிடுகிறது. இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் உரியது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அந்த உணவை சமைத்து நாக்குக்கு ருசியாக மாற்றி அமைத்து சாப்பிடுகிறான் என்றால் அது ஒரு கலை. அப்ப இயற்கை வளமாக கிடைக்கக்கூடிய உணவை வாழ்வின் தேவைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றி அமைத்து உணவாக பயன்படுத்துகின்ற கலை மனிதனுக்கு உரியது. இதைத்தான் நாம் சமையல் கலை என்று சொல்றோம். சமையல் கலை. இதே போல எத்தனையோ கலைகள், விவசாயமாயிருக்கலாம், உற்பத்தி, உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றிய. அப்ப மகரிஷி என்ன வரவிலக்கணம் சொல்றார் என்றால், இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றி அமைக்க திறன் பெற்றவன் மனிதன். அந்த திறனைத்தான் கலை என்று சொல்லுவேன். அப்ப அந்த கலை எது எதுக்கெல்லாம் பயன்படுது என்று பார்க்கும் பொழுது, யோக கலை என்று வரும் பொழுது அது ஒரு யோக கலையும் அந்த ஒரு கலைதான். அது எப்படி என்றால், நமக்கு வரக்கூடிய துன்பங்களை விடுவிப்பதற்கான ஒரு கலை. அப்ப துன்பங்களில் இருந்து விடுவிட்டு இன்பத்தை அல்லது மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் இயற்கை வளங்களை வாழ்வின் வளம். அப்படியாயின் உடல் ஒரு இயற்கை வளம், மனம் ஒரு இயற்கை வளம், உறவுகள் அனைத்தும் ஒரு இயற்கை வளம், மொத்தத்தில் இறைநிலையே இயற்கை. அப்ப இந்த 4 இயற்கை வளங்களையும் நமது வாழ்வின் வளமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கலையாகத்தான் யோக கலை அமைகின்றது. அவை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய, இப்ப மனதை யோக கலையின் ஊடாக வாழ்வின் வளமாக மாற்றலாம். மனதை யோக கலை ஊடாக வாழ்வு, என்னடா எல்லோரும் மனதால் தான் இயங்குகிறார்கள். மனம்தான் இயக்கத்துக்கான அடிப்படை காரணம். அப்ப மனதை வளப்படுத்தினால் மனிதனுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஏன் துன்பம் அடைகிறான்? அவனுடைய செயல்கள் தான் அவனை துன்பத்துக்குள்ளாக்குகின்றது. செயல்களுக்கு அடிப்படை காரணம் மனமாக இருக்கின்றது. அவை மனதினூடாக செய்கின்ற செயல் துன்பத்தை தந்து வாழ்வை சீரழிக்கிறதாக இருந்தால், அந்த மனதை வளப்படுத்தி அந்த செயலை ஒழுங்குபடுத்தி வாழ்வை வளமாக்க முடியும். அவை மனம் என்ற இயற்கை வளத்தை
வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றுவது ஒரு மனவளக்கலை யோகாண்டே அதுதான் சொல்றேன். அடிப்படையில மனவளக்கலை யோகாண்டு வந்ததே மனதை வளப்படுத்தி வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற ஒரு கலை. அவை புறம் சார்ந்த காரணிகளின் துணை கொண்டு ஒருவன் எந்த அளவு எந்த உயரத்துக்கு போனாலும் வாழ்க்கையில அந்த வாழ்வின் தரம், வாழ்க்கை தரம், வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் அவனால நிம்மதியாக அல்லது மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் அலெக்சாண்டர். எத்தனையோ வாழ்க்கை வசதிகளை பெற்றவன் இறுதியாக அவனுடைய மரண ஊர்வலத்தில் தன்னுடைய கைகளை தன்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியே விட்டு போட சொல்லி அவன் ஒரு மந்திரிகள்கிட்ட சொன்னான். காரணம், நான் எவ்வளவத்தையெல்லாம் பெற்றிருந்தாலும் போகும் பொழுது எதையும் நான் கொண்டு போக போவதில்லை, அவை வெறுங்கையோட தான் போவேன். அவை இந்த பொருள் சார்ந்த எதுவும் மெட்டீரியல் எதுவும் நமக்கு திருப்தியை தராது. அப்ப இதற்கு முற்றிலும் எதிர்மாறாக அகக்காரணிகள் நிறைவாக சாட்டிஸ்பேக்ஷன், அகக்காரணிகள்ல நிறைவு வர வேண்டும். இந்த நிறைவை தரக்கூடிய ஒரு கலையை தான் எல்லா யோக கலை, நீங்க எந்த யோகத்தை எடுத்தாலும் எந்த யோகத்துக்குள்ள பின்பற்றி வந்தாலும் அது இதுவாகத்தான், இந்த அகக்காரணிகளை மேம்படுத்துவதாகத்தான் இருக்கும். ஆனால் இப்ப நமக்கு முன்னால் இருக்கிறது எது என்று தேர்வு. எந்த யோக கலையை தேர்ந்தெடுக்கிறது? நமக்கு வாழ்வை தரக்கூடிய கலைகள் அனைத்தும் யோக கலையாக இருந்தாலும் இப்போது நம் முன்னால் உள்ள பொறுப்பு பொருத்தமான யோக கலையின் தேர்வு. அப்ப தேர்வு செய்யும் யோக கலைக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? ஏனென்றால் நாம் இப்பொழுது ஒரு பரபரப்பான அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற கரண்ட் சிச்சுவேஷன் அவசர உலகம். ஏன் இந்த அவசர உலகம் என்றால் அந்த அளவுக்கு நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக விஞ்ஞான ரீதியாக உயர்ந்திருக்கிறோம். அதை நாம் நிராகரிக்க முடியாது. ஆகவே அந்த அவசர உலகத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்மளுடைய யோக கலையும் அமைந்தால்தான் அது நம்மை ரெண்டும் சமாந்தரமாக போகக்கூடியதாக இருக்கு. இப்ப பரபரப்பான அவசர உலகத்தில் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி வானளவிற்கு உயர்ந்திருக்கும் காலத்தில் இருக்கிறோம். அவை அதற்கேற்ற ஒரு யோக கலையை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த யோக கலைக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? அந்த பண்புகள் சரியாக இருந்தால்தான் அந்த யோக கலை காலத்தால் நீடிக்கும். இந்த சஸ்டெயினபிள் யோகான்னு சொல்லலாம். இல்லாவிட்டால் அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், பிறகு இல்லாம போயிடும். அவை விஞ்ஞானம் என்ற ஒரு உயர்ந்த தொழில்நுட்ப அல்லது அறிவு நிராகரிக்காத ஒரு யோக கலையா இருக்கணும். அல்லது யோக கலை விஞ்ஞானம் சார்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் அது நம்மை நீடித்து நிலைக்கும். அது சஸ்டெயினபிள், நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு யோக கலையாக இருக்கும். அவ விஞ்ஞானத்தால் நிராகரிக்க முடியாத, அதே நேரம் மிக எளிமையாகவும் இருக்கணும். என்ன, நம்ம வாழ்றது டைம், மிக மிக முக்கியமானது டைம். நம்ம வேலை போறது, உழைக்க வேணும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதிலும் ஹெவி ஒர்க், அதாவது மனதால வேலை செய்யறது தான் இப்ப கூடிட்டுது நமக்கு. அப்ப அந்த அளவுக்கு பொருத்தமான, தினந்தோறும் நாம் செய்யக்கூடியதாக இருக்க வேணும், எளிமையானதாக இருக்க வேணும், குறைந்த நேரத்துல செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது, எதை செய்தாலும் விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அமைந்ததுதான் மனவளக்கலை யோகா. உண்மையிலேயே 20ஆம் நூற்றாண்டின் அருட்தந்தை என்று சொல்வார்கள், 20ஆம் நூற்றாண்டின் மகான், பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று சொல்வார்கள். அவர்கள் வடிவமைத்த மனவளக்கலை யோகா வாழ்வை வளமாக்கும் கலையாக இருக்குது. இதுல உண்மை என்னன்னு சொன்னால், காலத்தால் நிராகரிக்க முடியாதும் விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதாகவும் எப்படி இருக்கின்றதை நம்ம ப்ரூவ் பண்ணத்தானே வேணும். இப்ப மனவளக்கலை யோகான்னு சொன்னால் அதுல நம்ம காலத்தாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும், நிராகரிக்க முடியாததாகவும் விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதாகவும் இருக்குதான்னு பார்க்க வேண்டும். அவே மனவளக்கலை யோகாவில் இருக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளை நீங்க பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஹெல்த்துக்கோ, மென்டல் ஹெல்த்துக்கோ, சோசியல் ஹெல்த்துக்கோ, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கோ அத்தனை பயிற்சிகளும் விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சி. இப்போ ஒரு உடற்பயிற்சி நீங்க செய்யறீங்களா என்றால், இந்த உடற்பயிற்சி வெறுமனே யோகாசனம் என்று செய்தீங்களா இருந்தால் அதுல ஒரு விளக்கம் இல்லாமல் செய்வது. சாதாரணமா எல்லா யோக கலைகள்லையும் விளக்கமற்று செய்கின்றதாகத்தான் இருக்குது பெரும்பாலும். ஆனா நம்ம மனவளக்கலையில ஆசான் அருட்தந்தை அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக முதல் இந்த உடலை விளக்கி,
உடல்ல நோய்கள் வருவதற்கோ அல்லது இந்த உடல்ல பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம் என்றதை கண்டுபிடித்து அந்த காரணிகளுக்கு ஏற்ற விதத்தில இந்த பயிற்சிகளை வடிவமைத்திருக்கு. இப்ப உண்மையாக சொன்னால் பிளட் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், ஏஆர் சர்க்குலேஷன், இந்த 3 சர்க்குலேஷன். இப்ப நம்ம ஒரு உடல்ல ஒரு நோய் என்று சொல்லி டாக்டர்கிட்ட போனா டாக்டர்ஸ் உடனடியாக செய்யக்கூடிய அந்த ப்ரிலிமினரி இன்குவாரி வந்து அவர் நேரடியாக அவர்கிட்டத்தான் அந்த நோயாளியிட்டத்தான் கேட்பார், என்ன செய்யுது, என்ன செய்யுது, காய்ச்சலா இருக்கு, உடம்புல காய்ச்சலா இருக்கு, வேற என்ன செய்யுது, தலை இடிக்குது, இப்படியான சில இன்குவாரிகளை வச்சுட்டு அடுத்ததாக அவர் செய்யக்கூடிய 3 வேலை, அடுத்த ஸ்டெப்ல 3 வேலை செய்வார். ஒன்று பிளட் சர்க்குலேஷனை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டெதஸ்கோப்பை வச்சு அந்த ஹார்ட் பீட்டை பார்ப்பார், அதை பல்ஸ் ரேட்டை பார்க்கறது, அடுத்தது அந்த பிளட்டுடைய ப்ரெஷர் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கறது, அது போல மூச்சு சரியா இயங்குதாண்டு அதே ஸ்டெதஸ்கோப்பை வச்சு மூச்சை பார்த்துருவார். இல்ல காய்ச்சல் என்று சொன்னா தெர்மோமீட்டரை வச்சு இது 3 முதல் செய்யக்கூடிய இன்குவாரி. இதுல ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடியதா இருந்தால் சரி, இல்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இந்த பிளட்டை கம்போசிஷன் வைஸ் பிளட் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அளவு பிளட்டை ஆராய்ச்சி செய்கிற ஒரு இதுக்கு போகணும். அப்ப இப்படி இந்த பிளட்டோட சார்ந்த, ஏரோட சார்ந்த, ஹீட்டோட சார்ந்த இந்த 3 தான் ஒரு டாக்டர் இன்றைக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக நோய். அப்ப இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு, ஆனால் யதாத்திரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞானத்துக்கு மேல சற்று மேல போய் இந்த 3 ஓட்டத்தோட 4வது 5வது ஓட்டங்களாக உயிரோட்டம், காந்த ஓட்டம் ஆகிய இந்த 5 ஓட்டங்களையும் மையமாக வைத்து இந்த 5 ஓட்டங்களும் சீராக இருக்கும் பொழுதுதான் எந்த நோயும் இல்லாமல் வாழலாம். இந்த 5 ஓட்டங்களையும் சீரடைய செய்வதற்காக பயிற்சிகளை வடிவமைத்திருக்கின்றார். இப்ப எந்த ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும் இந்த இரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்டத்தோட உயிரோட்டம், காந்தோட்டம், இந்த 5ஐயும் சீர் செய்யக்கூடிய வகையில அனைத்து யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் அனைத்தும் அதுக்கேற்ற மாதிரி, அதோட காயகல்ப பயிற்சி. அப்ப இந்த 2 பயிற்சியிலையும், உடற்பயிற்சியிலையும் காயகல்ப பயிற்சியிலையும் பிசிக்கல் ஹெல்த் சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணி, இதுதான் காரணம், இதை நிவர்த்தி செய்யக்கூடிய பயிற்சி தான் இது என்று சொல்லி திட்டவட்டமாக தன்னுடைய உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக அமைத்து நீண்ட காலம் ஆராய்ச்சி செய்து அதன் விளைவாக வடிவமைத்ததுதான் உடற்பயிற்சி. அப்ப பிசிக்கல் ஹெல்த்துக்கு இப்ப எந்த ஒரு இடத்திலையும் விஞ்ஞானத்துல நிராகரிக்க முடியாத பயிற்சிகள், யாரும் அதை மிக எளிமையானது, அது அடுத்த விஷயம் மிக மிக எளிமையானது. இப்ப உடற்பயிற்சி செய்கிறதோ காயகல்ப பயிற்சி செய்கிறதோ காலையில ஒரு 45 மினிட்ஸ், மேக்சிமம் ஒரு 45 மினிட்ஸுக்குள்ள நம்ம செய்து முடிக்கக்கூடிய, இது இன்றைய பரபரப்பான சூழலுக்கு நமக்கு போதுமா இல்லையா? ஆகவே பிசிக்கலி ஹெல்த். அடுத்த மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்தை பொறுத்தவரையில அதுக்கு மென்டலே உண்மையிலேயே அதில் இருக்கிற சயின்ஸ் தான் மிக முக்கியமான, சயின்ஸால நிராகரிக்க முடியும். இப்ப எல்லாருக்கும் தெரியும் இசிஜி என்ற ஒன்று இருக்குது. இசிஜி அது மின் வரைவு என்று சொல்லுவார்கள், ஹார்ட் பீட்டுக்கு இருக்கிறது. இதே போல இஇஜி என்ற ஒன்று இருக்கு, எலக்ட்ரோ என்செபலோகிராம். இது வந்து மூளையினுடைய செயல்பாட்டை கணிக்கக்கூடிய அல்லது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வரைவு என்று சொல்லுவார்கள், இஇஜி, எலக்ட்ரோ என்செபலோகிராம். இந்த எலக்ட்ரோ என்செபலோகிராம்ல கண்டுபிடிக்கப்பட்டதான் மென்டல் ஃப்ரீக்வென்சி. இந்த மென்டல் ஃப்ரீக்வென்சியை ஆதாரமாக வைத்து எல்லாரும் தியானம் தியானம் என்று சொல்லுகிறார்கள். தியானம் செய்தால் எல்லாம் நடக்கும். தியானம் என்றால் என்ன அல்லது தவம் என்றால் என்ன? அது மனதுக்கு ஒரு பயிற்சி. மனதை எப்படி வளப்படுத்தும் என்று சொன்னால், மனதினுடைய விஞ்ஞான பூர்வமான, அதாவது மூளையினுடைய இயக்கம், அந்த மூளை இயங்கும் பொழுது மென்டலி ஒரு அதிர்வெண் இருக்குது என்று சொல்றேன். அதாவது அது எல்லாருமா கண்டுபிடிச்சு, அதை ஈஸியே கண்டுபிடிச்சு சொல்லு, 1 தொடக்கம் 40 வரையான அலைச்சூழல்ல மனம் இயங்குது என்று சொல்லு மூளையினுடைய. அப்ப இந்த அலைச்சூழல் எவ்வளவு தூரத்துக்கு அதிக அதிர்வெண்ணோட இயங்குதோ அதுதான் அநேகமானது. எமோஷன் என்று நான் சொன்னேன். எமோஷனல் ஸ்டேஜ் என்று சொன்னால் 14 தொடக்கம் 40 வரையான அலைச்சூழல்ல மனம் இயங்கும் பொழுது, அதிலும் 20, 25, 30 என்று போனால் அந்த அலைச்சூழல் மிகவும் மோசமான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அவை அந்த அலைச்சூழலை குறைத்து, ஆசான் அருட்தந்தை அவர்கள் இது பிராக்டிக்கலாக கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவரை தியானம் செய்ய வைத்து
அந்த EEG உபகரணத்தை அவர்களை பூட்டி அவர் தியானம் செய்யும் பொழுது அந்த அலைச்சுழல் குறைகின்ற விதத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு கட்டத்துல வாங்கிய அந்த EEG மெஷின் வந்து நியூ, அதாவது பிராண்ட். அந்த மெஷினை அவருக்கு பூட்டும் பொழுது அது 0வை காட்டிச்சுதான். அப்ப 0வை காட்டினோடனே எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். ஏன்னா அந்த மெஷின் பழுதோன், உண்மையிலேயே அந்த அலைச்சுழல் குறைந்து போகுது. அப்படி குறைந்து போகும் பொழுது மனதுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கு. அதே போல அடுத்த பயிற்சிகள் எல்லாம், இப்ப நீங்க தியானம், உடற்பயிற்சி, இதை தாண்டி அகத்தாய்வு என்று சொல்லி நீங்கள் படிச்சிருக்கீங்க. முதல் நிலை அகத்தாய்வு, 2ஆம் நிலை அகத்தாய்வு, 3ஆம் நிலை அகத்தாய்வுன்னு சொல்லி இந்த அகத்தாய்வுல மட்டும் 29 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 29 சப்ஜெக்டும் நம்ம எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று கண்டுபிடித்தல், குடும்ப அமைதி, அறிவே தெய்வம், இப்படி பல்வேறு சின்ன இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மனது அலைச்சுழல் குறைந்து நாம தியானத்திலே இருக்கும் பொழுது நம்மை ஆய்வு செய்து எங்கே நாம் தவறு விடுறோம், நாம் எங்கே தவறு விடுறோம். பொதுவாக நம்மளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடே என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆனா மற்றவர்கள் மீது தவறு கண்டுபிடிக்க தயங்குவதும் இல்லை. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. என்னுடைய தவறை முதலில் நான் கண்டுபிடித்து, அதான் தன்னை அறிதல், தன் குறை நிறை உணர்தல், திருத்தம்பர வழிவகுத்தல், வகுத்த வழி வாழ்தல் என்று சொல்லி 4 படிமுறைகள்ல இந்த அகத்தாய்வு என்ற ஒன்று நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. நம்மை, அதாவது குணநல பேறு அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ளிமேஷன் என்று சொல்றோம். அப்ப நாம எவ்வளவு தூரத்துக்கு குணத்துல மேம்படுறோமோ அந்த அளவுக்கு உறவுகள் பேணுவதில் மிகப்பெரிய தவறு எங்களிடம் தான் இருக்கின்றது. நாங்கள் நினைக்கிறோம் மற்றவர்கள் தான் எங்களுக்கு துன்பத்தை தர, மற்றவர்களுடைய பிரச்சனையை 2ஆம் பட்சம், முதலில் நமது பிரச்சனையை கண்டுபிடிக்கும். அந்த ஈகோ என்று சொல்லுவார். இந்த ஈகோவுக்கு அழகாக ஒரு வரவிலக்கணம் ஐன்ஸ்டைன் சொல்லி இருக்கிறார். ஈகோ இஸ் ஈக்குவல் 1/knowledge என்று சொல்லுவார். ஈகோ இஸ் ஈக்குவல் 1/knowledge. நீங்க அந்த ஈக்குவேஷனை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஈகோ 1/knowledge என்றால் ஒன்றின் கீழ் அறிவு. எவன் ஒருவனுக்கு அறிவு குறைவாக இருக்குதோ ஒன்றின் கீழ் அறிவின் பெருமானம் கூடவாக இருக்கும். ஒன்றின் கீழ் அறிவின் பெருமானம் கூடவாக இருந்தால் அதுதான் ஈகோ. அப்ப ஈகோ என்பது என்ன? எவ்வளவு தூரத்துக்கு அறிவு குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஈகோ கூடும். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அறிவை மேம்படுத்துகின்றோமோ, அறிவை உயர்த்தி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு ஈகோ குறை. ஈகோ அற்று போனால் இந்த உறவு பிரச்சனையே இருக்காது. நம்மளுக்கு ஈகோ தான் நம்மளை விடுறல். அவை இந்த 3 ஹெல்த்தும் வந்துட்டால் அடுத்ததாக இருக்கக்கூடியதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இதுல தான் நான் மிக மிக முக்கியமாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தெய்வத்தை பற்றிய அல்லது ஆன்மீகத்தை பற்றிய மூட நம்பிக்கைகள் ஒரு புறம் இருக்க, காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட இல்லை, இது நான் அன்றும் நான் இதை பற்றி மேலோட்டமாக சொல்லி இருந்தேன். அதாவது அறிவுதான் தெய்வம் அல்லது தெய்வம் என்றால் எது என்ற ஒரு தெளிவான பார்வை நம்மிடம் இல்லை. அந்த பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞானம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுதா நிராகரிக்குதான்றது அல்ல கேள்வி. விஞ்ஞானத்தால் விளங்கப்படுத்தக்கூடியதாக தெய்வம் என்றால் என்ன, இதுதான் மிக முக்கியம். அருட்தந்தை அவர்கள் சுத்த வெளி, அறிவே தெய்வம், சுத்த வெளிதான் தெய்வம் என்று சொல்ல. அது என்ன சுத்த வெளி? இன்றைக்கு விஞ்ஞானம் முடிவில் இருந்து மூலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. விஞ்ஞான ஆராய்ச்சி எல்லாம் நீங்க பாத்தீங்களா முடிவு பொருளை கையில் எடுத்திரும். இப்ப நான் என்ன மனிதனை வேண்டா, மனிதன் ஒரு முடிவு பொருள். அந்த முடிவு பொருளை கையில் எடுத்து அவனை அக்குவேறு ஆணிவேறாக ஆய்வு செய்து அந்த ரிசர்ச்சில அல்டிமேட்டாக இன்று விஞ்ஞானம் போய் நிக்குது. எதுல? விஞ்ஞானம் கண்டுபிடித்த ஒன்று என்று சொன்னால், இப்ப இந்த உடல் பல தொகுதிகள் கொண்டது சிஸ்டம். ஆல் சிஸ்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் different organs. All organs are made up of different tissues. All tissues are made up of different cells. All cells are made up of chemical components, carbohydrate, protein, lipid,
நியூக்ளிக் ஆசிட், வாட்டர், மினரல்ஸ் இப்படின்னு சொல்லி மெட்டீரியல் அதெல்லாம் இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள். ஸோ ஆல் தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட்? அப்படியே கேள்வியை கேட்டு 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 போய் the chemicals are made up of chemical atoms, hydrogen, helium, lithium, beryllium, boron ன்னு சொல்லி அப்படியே 108 மூலகங்கள். again அந்த atoms are made up of what? again electron, proton, neutron, black hole. சரி, electron, proton, neutrons are made up of what? These are the questions. அப்படி கிராஜுவலாக முடிவு பொருளை வச்சுக்கொண்டு ஆராய்ச்சி செய்து 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 அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரன்ல போய் அதுக்கு அங்காலையும் போய்விட்டது விஞ்ஞானம். அண்டர் கிரவுண்ட்ல அணுவை பிளந்து அணுவுக்குள் எலக்ட்ரான், புரோட்டானுக்குள் என்ன இருக்குது என்றதை கண்டுபிடிச்சு அதுக்கும் அது பெயர் வச்சிருக்குது த போசான் பார்ட்டிகிள், அல்லது அதை விஞ்ஞானம் கூடி என்ன பெயர் வச்சிருக்குது என்றால் த கோட் பார்ட்டிகிள். இது விஞ்ஞானத்தினுடைய ஆய்வு. ஆனால் மெஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவல், மூலத்தில் இருந்து முடிவை நோக்கி ஆய்வு செய்து வருது. எது மூலமோ அங்கிருந்து வருது. அந்த மூலம் எது என்றால் ஏதோ ஒன்று. இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்த இறைத்துகளுக்கும் ஒரு மூலம் இருக்குது என்று விஞ்ஞானம் இன்னும் நம்புகின்றது, அதை நோக்கி பயணிக்கின்றது. ஆனால் இன்னும் முடிவு சொல்லவில்லை. அந்த மூலம் எது என்று விஞ்ஞானம் இன்னும் முடிவு சொல்லவில்லை. ஆனால் அந்த மூலம்தான் இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய இறைநிலை. அதைத்தான் ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுத்த வெளி என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அதாவது ஸ்பேஸ், இருப்பு நிலை, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நாங்கை தன்னகத்தே கொண்ட பெருவழியே தெய்வமாம் என்று சொல்ல, அந்த தெய்வ நிலை படிப்படியாக தன்மாற்றமடைந்து அவரும் சொல்லி இருக்கிறார் இறைத்துகளாகி. அந்த இறைத்துகள்களின் சேர்க்கையால் வந்ததுதான் இந்த பிரபஞ்சம். அது அழகாக பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் என்ற ஒரு சப்ஜெக்ட் அங்க உங்களுக்கு வருது. இதுல அந்த சப்ஜெக்டை நீங்க படிச்சீங்களா இருந்தா எப்படி மூல நிலையாகிய இறைநிலை முடிவு பொருட்களாகிய இந்த அண்டகோடி பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்பதை அழகான ஒரு சரித்திரமாக அதை அந்த சரித்திரத்தில் இருக்கிற எந்த ஒரு படிமுறையையும் இந்த விஞ்ஞானத்தால் நிராகரிக்க முடியாத படிமுறையாக இருக்கிறபடியால் அங்கே இறைநிலைதான் எல்லாமாக இருக்கின்றது. நான் அதுக்காகத்தான் சொன்னேன், அந்த பிரம்மஞான கவியை நீங்க பார்த்தீங்களா இருந்தால் இந்த சரித்திரத்தை அந்த 8 வரிக்குள்ள சொல்லி வைத்திருக்கிறார். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூத மைந்துவாம், முறையாய காந்தலை மனமாமுயிருடல்களில் மதி உணர்ந்தி உண்மை பெற மா பிரம்மஞானம். அந்த பிரம்மஞானம் என்ற கடைசி முழுமையாக விஞ்ஞானத்தோடு இணைந்த ஒன்றாக இருப்பதால் அது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். கடவுள் என்ற கொள்கைக்கு, அதாவது ஒரு கொள்கை அளவில் இருக்கிற விடயத்துக்கு விஞ்ஞான பூர்வமான தீர்வு சொல்லக்கூடிய விதத்தில் அந்த பிரம்மஞான பயிற்சி நமக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த பிரம்மஞான பயிற்சி அதுல என்ன என்று சொன்னால் ஆக முக்கியம். அது எப்படி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்று சொல்றேன்? இறையை உணர்வது, இறை நீரையை உணர்வது. ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் தனக்குள்ளாக இறை சக்தி தான் இருக்குது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் அங்கே வரக்கூடிய 2 விடயங்கள் தான். அதாவது ஆன்மா, ஆன்ம நேயம். எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்குது என்றால் எல்லோரும் இறைநிலையின் வடிவங்கள், நடமாடும் மனித தெய்வங்கள், நடமாடும் உயிர் தெய்வங்கள். அவை உயிர்களாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, உயிரற்ற கூறுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே தெய்வத்தின் மறு வடிவங்கள். அப்ப இயற்கையை உணர்ந்து கொண்டால் அதுதான் ஆன்மீகம். இயற்கையை உணர்வதும் தெய்வத்தை உணர்வதும் ஒன்று. அப்படி உணர்ந்த இயற்கையில ஒரு நிறைவாக நான் ஒரு சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அப்படி அந்த சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைஸ் இது எங்களுக்கு எப்படி கொண்டு வருது என்றால், த குட் ஹெல்த் regulating normal function of the body, the salvation of sins and expressed as disease. என்ன செய்து ஹெல்ப்? பிளட் ஃப்ளோ, ஹீட் ஃப்ளோ, ஏர் ஃப்ளோ, இது எல்லாத்தையும் தரக்கூடியதாக இருக்கு. பெனிஃபிட், ஹெல்ப் இன் கியூரிங் டிசீஸ், prevent certain diseases, strong body and long life,
ஸ்ட்ராங் பாடி அண்ட் லாங். இது எல்லாம் தரக்கூடியதாகத்தான் நம்மளுடைய இந்த பயிற்சிகள் இருக்குது. உடற்பயிற்சி என்ஹான்ஸ் பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆல்சோ, ஒரு ஒரு வடிவத்தை கூடி நல்ல ஒரு தரக்கூடியதா இருக்கு. அப்ப பயிற்சிகள் ஒவ்வொன்றும் விஞ்ஞான மெஞ்ஞானத்துடன் இணைந்து 4 ஆரோக்கியங்களுடனும் எவ்வகையில் தொடர்பு கொண்டுள்ளது. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி, இவ்வளவு நேரம் நான் சொன்னது இந்த 5 பயிற்சிகள் ஆகியவை விஞ்ஞானத்துடன் இணைந்து அகக்காரணிகளாகிய இந்த ஆரோக்கியங்களை பேணி இனிமை காக்க உதவுகிறது. அது ஒவ்வொரு பயிற்சிகளாக சொன்னால் காயகல்பம், practice devised by Siddhartha, the wise ancestral sages, to intensify the vital energy and thus enhance the quality of life. Vital energy, அதுதான் நாங்க உயிர் சக்தி என்று சொல்றோம். அது விஞ்ஞானம் கண்டுபிடிக்க இல்லை, ஆனால் நிராகரிக்காத ஒரு விடயம். கண்டுபிடிச்சு இதுதான் என்று சொல்லல. இப்ப பிளட் சர்க்குலேஷனை போலியோ, ஏர் சர்க்குலேஷனை போலியோ, ஹீட் சர்க்குலேஷனை போலியோ விஞ்ஞானம் இதுதான் உயிரோட்டம் என்று சொல்லல. ஆனா உயிர் இல்லை என்று நிராகரிக்கல். அந்த உயிரை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு பயிற்சி தான் practice devised by the Siddhartha, the wise ancestral sages, to intensify. அந்த உயிர் சக்தியை இன்டென்சிஃபை செறிவாக்குவதற்கு வைட்டல் எனர்ஜி, அதான் வைட்டல் எனர்ஜி, and thus enhance the quality of life. இது காயகல்பமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நன்மை, it's not a medicine. காயகல்ப is not a medicine. Actually a simple yogic exercise for practices. இது ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்க செய்ய to maintain the health and longevity, உடல் நலத்தை மட்டுமல்ல நீண்ட ஆரோக்கியத்தையும் பேணக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேலும் the quality of sexual vital fluid will be in good condition. அந்த sexual vital fluid தான் எங்களுடைய உயிரை உடலோட பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடல் கட்டுமானம், உயிர் சக்தி சிறப்பாக இருக்கும். இது நீங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட பார்த்தால் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் போல தெரியும். அதாவது பிறந்ததுல இருந்து the quality of sexual vital fluid will increase gradually increase up to 40, 45, 50 years. Then from 50 onwards it started to decline. The quality of sexual vital fluid will decline. அந்த டிக்ளைன் பண்ணி போய் ஒரு கடைசி நேரத்துக்கு வரும் பொழுது அதனுடைய ஆற்றல் எப்போ முழுமையாக இல்லாம போகுதோ அதுதான் இறப்பாக இருக்கும். அவை மரணம் கூடி இந்த செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் குவாலிட்டி தான் தீர்மானிக்கின்றது. அதனுடைய வாழ்வா சாவா இதை தீர்மானிக்கிறது அந்த குவாலிட்டி ஆஃப் செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட். அவை அது ஒரு பெனிஃபிட். அதை நாங்கள் வளப்படுத்துகின்ற ஒரு பயிற்சியாகத்தான் இந்த காயகல்பம். இன்டென்சிஃபை அதோடு சேர்த்து எந்த அளவுக்கு அந்த உயிர் சக்தி மேம்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு யூ கேன் இன்டென்சிஃபை த பயோமேக்னட்டிசம். பயோமேக்னட்டிசம் இஸ் an output of lipose energy. When the lipose energy, lipose particles are circulating throughout the body, called life circulation. When the particles are circulating throughout the body, they produce the biomagnetism. The biomagnetism is the ultimate energy to do all the functions in our body. In our body, everything to build for the build up of body, to the digestion, சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாம். ஈவன் த மைண்ட் கூட இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பயோமேக்னட்டிசம். மைண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் வேவ் ஆக்ஷன். ஸோ அந்த பயோமேக்னட்டிசனுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு. அடுத்தது ஏஜிங் ப்ராசஸ். ஏஜிங் நீங்க பார்த்து நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த கிராஃப்ல ஒரு பிறந்ததுல இருந்து என்னுடைய வயது முதிர 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 இந்த குவாலிட்டி வந்து கூடிக்கொண்டு போய் ஒரு எல்லைக்கு பிறகு இந்த குவாலிட்டி குறையும் பொழுதுதான் வயதின் முதிர்ச்சி. அதான் சொல்லுவார் பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சன்னியாசம் சொல்லுவார். இந்த நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு என்று சொல்லி 5 நிலை. நரை என்றால் என்ன? இப்ப உடம்பு நரை தோன்றுதென்றால் கருத்து என்ன? நரை ஒரு சிக்னல். The quality of sexual vital fluid is started to decrease. அந்த டிக்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டதல்லோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நிறை. அதுக்கு பிறகு திரை. திரை என்று சொன்னால் இந்த ஐசைட் வந்து கொஞ்சம் குறைய தொடங்கும். திரை கண்ணுக்கு திரை விழுது என்று சொல்லுவார்கள். அந்த திரை இன்னொரு அர்த்தத்திலும் சொல்லுவார்கள், மனதுக்கும் திரை விழுது.
அதான் சொல்லுவார், அழகாக ஒரு சினிமா பாட்டுல சொல்லியிருப்பாரு, நிறை திரை. அது ஒரு அழகான சினிமா பாட்டுல பாட்டும் பரதம் என்ற ஒரு படத்துல ஒரு பாட்டுல சொல்லுவாரு, நிறை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விளைவில்லை என்று சொல்லுவார். நிறை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவில்லை. அப்ப நிறை விழுந்தாலும் சிலருக்கு நெஞ்சில் திரை விழுவதில்லை, சிலருக்கு ஆசாபாசங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையிலே நிறைக்கு அடுத்த திரை வந்து உங்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்துக்கும் திரை போடும். நிறை திரை, அதுக்கு பிறகு மூப்பு, அதுக்கு பிறகு பிணி, அதுக்கு பிறகு சாக்காடு. மூப்பு வரும், நோய் வரும், நோயிலிருந்து இது அந்த குவாலிட்டி ஆஃப் செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் குறைந்து கொண்டு போக பொழுது வரக்கூடிய. அப்ப ஏஜிங் ப்ரோசஸ் கேன் பி டிலே. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு காயகல்பம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏஜிங் ப்ரோசஸை கொஞ்சம் டிலே பண்ணலாம். ப்ரிவென்ட் பண்ணலாது, பட் we can do some to delay. அப்ப யூத்ஃபுல்னஸ், அதான் சொல்லுவார் என்ஹான்சர், யூத்ஃபுல்னஸ் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆஸ்பெக்ட் அடுத்த இன்ட்ரோஸ்பெக்ட், அனலைசிஸ் ஆஃப் தாட், மோரலைசேஷன் ஆஃப் டிசைர், ஆசைகள் சீரமைத்தல், எண்ணங்களை ஆராய்தல், நியூட்ரலைஸ் சினம் தவிர்த்தல், ரெடிகேஷன் ஆஃப் வாரியஸ் கவலை ஒழித்தல். Who am I? Who am I? This is a very very important question in my life. When இந்த கொஸ்டின் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கேட்டுட்டால், அவன் தன்னையே கேட்பானா இருந்தால் அன்றைக்கு அவன் ஆன்மீகத்தின் வழி திரும்பி விட்டான் என்றது கருத்து. இந்த கேள்வியை கேட்டன்றே திரும்பி விடுவான். அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கும் பொழுது அவன் ஆன்மீகத்தில் முழுமை பெற்று விடுவான். இதுதான் உண்மை. அந்த கேள்வியை கேட்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். Who am I? Who are you என்று கேட்கிறோம். அதுக்கு எந்த தயக்கமும் இன்றி கேட்போம். Who are you? Who are you to do this, to tell me this? அப்படி இப்படி என்னெல்லாம் கேட்போம். இதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படி என்னெல்லாம் ஒரு ஆணவத்தோட கேட்கிறோம். ஆனா who am I என்ற கேள்வி என்றைக்கு ஒரு மனிதன் தன்னை நோக்கி கேட்கின்றானோ அன்றைக்கு அவன் ஆன்மீகத்தின் வழி திரும்பியவன் ஆவான். அதற்கு விடை கண்டுபிடிக்கும் பொழுது அவன் உண்மையிலேயே ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு வந்துடும். அப்ப பிசிக்கல் ஹெல்த், என்ரிச்சிங் லைஃப் ஃபோர்ஸ், மென்டல் ஹெல்த், ஃப்ரெண்ட்லினஸ், பியூரிபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் என்ற நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அதை அனைத்தையும் தூய்மைப்படுத்தி காட் கான்சியஸ்னஸ், இறை அறிவை பெற்று இறுதியாக பிரம்ம ஞானத்தை பெறும் பொழுது டெவலப்ஸ் காட் கான்சியஸ்னஸ், டோட்டல் அவேர்னஸ் அபவுட் செல்ஃப், சொசைட்டி அண்ட் நேச்சர். செல்ஃப் தன்னை பற்றியது, சொசைட்டி சமூகத்தை பற்றியது, நேச்சர் இயற்கை. இந்த டோட்டல் அவேர்னஸ் முழுமையான ஒரு விழிப்பு ஏற்படும் பொழுது நாம் ஒரு முழுமையான மனிதனாக மாறக்கூடியதாக இருக்கும். அப்ப பெனிஃபிட் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரூத் லீட்ஸ் டு ஹாலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இன் எவ்ரிதிங். ரெஸ்பெக்ட் த லோஸ் ஆஃப் நேச்சர், அதுதான் சொல்லுவார். இயற்கை சட்டங்களை நாம் எப்ப மதிக்க தொடங்குறோமோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய மிக உன்னதமான நிலை. என்று சொன்னால் இயற்கை, the law of nature, செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லி ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு நம்மளுக்கு. செயல் விளைவு தத்துவம், செயலுக்கு விளைவு தப்பாமல் கிடைக்கும். அது அழகா ஒரு 4 வரியில ஒரு சித்தர் படிக்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கொத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு தப்பாமல் சரியான விளைவு கிடைக்கும். இப்ப நம்ம டியூட்டி என்னன்னு சொன்னா, எதை செய்வதென்று அறிந்து செய்வதை சரியா செய்தால் சரியான விளைவு கிடைக்கும். ரெஸ்பெக்ட் த லோ ஆஃப் நேச்சர், லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சொசைட்டி. இதுல எத்தனையோ யோகங்கள் இருக்கு. பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இதெல்லாம் நாம பின்ன பார்க்கலாம். என் காலத்துக்கு பொருத்தமா இந்த 4 யோகமும் வேதாத்திரி மகரிஷி அவருடைய மனவளக்கலை யோகாவுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து விஞ்ஞானத்துடன் இசைவாகவும் எப்படி ஒத்திசைவு கொண்டுள்ளது எனவும் விளக்குதான் நிறைவாக இன்றைய கால மாற்றத்திற்கு ஏற்புடையதாகவும் எளிமையானதாகவும் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளவும் அவற்றை இலகுவாக வாழ்க்கை நடைமுறைகளா, இதுதான் முக்கியம். எதையும் நாங்கள் படிக்கலாம், பிராக்டிக்கலாக இருந்தா மட்டும்தான். இப்ப சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், இதெல்லாம் பிராக்டிக்கலாக வந்தால் தான் உண்மையானது. அதுதான் வேதாத்திரியத்திலே இருக்கிற சிறப்பு என்று சொன்னால், ஔவையார் கூடி சொல்லியிருக்கிறாள், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று சொன்னார்.
ஆறுவது சினம் என்று சொன்னார். ஆனால் இப்படி ஆறுவது என்று சொல்லவில்லை. ஆனால் சினத்தை தவிர்ப்பதற்கு ஒரு பயிற்சியை கொடுத்த என்றால் அது வேதாத்திரியமாகத்தான். அவ வாழ்க்கை நடைமுறைகளாக ஆக்கி கொண்டு வாழ்வை வளமுள்ள வாழ்வாக மாற்றி வாழ மிகச்சிறந்த யோக கலையாக அமைவதுதான் எங்களுடைய இந்த மனவளக்கலை யோகாவாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த சிந்தனையை வளமான வாழ்க்கைக்கு யோகக்கலை, யோகா ஃபார் ஹோலிஸ்டிக் ஹெல்த் என்று சொல்லி இதுல நான் கூட தமிழோடையும் கொஞ்சம் இங்கிலீஷையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவு சொல்லியிருக்கிறேன். புரிந்து நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையம். Any questions? It's a good speech, ஐயா. எங்களுடைய அன்பர்கள் from our members from India, hope நீங்கள் எல்லாம் who understand the way the Sri Lankan Tamil speaks, you are welcome to ask questions. Any question? Yes, Srinivasan Palang. Yes. The questions is a very excellent one. It is like a refresher. Maybe why we are doing constantly. We have to ask questions why, right? So it's yes. That why, I guess. Thanks, sir. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. Actually, it's a refreshing course like that. அதுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Yes, very true. உண்மை. It is a ஒரு once in a way. அந்த அதாவது வந்து ஒரு மாடு இசை அலை போடு அது போல ஒரு ரீஃப்ரெஷர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் நீங்கள் ஒரு பயாலஜி டீச்சர், அதாவது சீனியர் ஸ்கூல்ல பயாலஜி யூ டோட் பயாலஜி, அதனால அந்த சயின்ஸையும் கொண்டு வரும்போது கொஞ்சம் அழகா இருக்கிறது, விளக்கமாகவும் இருக்கிறது. தங்கராஜ், டாக்டர் சக்தி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லா திருப்பியும் அது கேட்கும் போது புது அர்த்தங்கள்லாம் இன்னைக்கு வந்து மனசுக்கு பட்டுச்சுங்க ஐயா. The ego equal to inverse of knowledge நீங்க சொன்னதும், science works behind from effect to search the cause, whereas the spirituality is working from the cause to all the effects ன்னு சொன்னதும், அது எப்படி வந்து வாழ்க்கையில ஆக்சுவலி the கோஷன் இஃபெக்ட் என்று சொல்லி இந்த செயல் விளைவு தத்துவத்தை ஆங்கிலத்துல கோஷன் இஃபெக்ட் என்று சொல்றாரு வேதாத்திரி மகரிஷி. The caution effect actually already invented by Newton. Newton third law, every action will have equal and opposite reaction. Correct. So that is a cause and effect. Whatever we are doing, we have to enjoy that effect. Otherwise that is law of nature. So நம்ம டிசைட் பண்ண வேண்டியது what can we do, பட் என்னத்தை நம்ம செய்ய வேணும்ன்றதை டிசைட் பண்ணினால் ஓகே, நல்லதை செய்தோம்னா நல்லதா கிடைக்கும். கீதையும் கூடி அதைத்தான் சொல்லுகிறது. அது கடமையை செய் பலனை எதிர்பாராதே, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்றது கீதையினுடைய சாராம்சமாய். அப்ப எல்லாரும் கேட்பார்கள் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காம செய்யலாம் என்றால், பலனை எதிர்பார்க்கிறது உன்னுடைய வேலை அல்ல, உன்னுடைய டியூட்டியை நீ செய். சரியா, கடமை என்பது உன்னுடைய டியூட்டி. தட் இஸ் டியூட்டிக்கு ஆங்கிலத்துல டியூட்டி என்ற சொல்லுக்கு வேதாத்திரி மகரிஷி அழகா சொல்லுவார், டியூ பிகேம் as டியூட்டி. டியூஇ டியூ, அந்த ஈயை எடுத்து போட்டு டிவை போட்டால் டியூட்டி. டியூ இஸ் வாட்? டியூன்றது நம்ம அதை பெற்றுக்கொண்ட கடனோ இல்லாட்டி ஏதாவது ஒன்றை உள்ளத்திலிருந்து பெற்றுக்கொண்டால், இரவலாக அல்லது கடனாக பெற்றுக்கொண்டால் அது டியூ. பேங்க்ல லோன் எடுத்தா லோன் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும், இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண இல்லைன்னா டியூ கொண்டு வரும். ஸோ அது மாதிரி வட்டவ நாங்கள் இந்த சொசைட்டியில இருந்து பெற்றுக்கொண்டுதான் நாம மனிதனாக மாறி இருக்கிறோம், நல்ல வளத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப சொசைட்டியில இருந்து பெற்ற அத்தனையுமே டியூ. ஸோ வி ஹாவ் டு செட்டில் தட் டியூ in the form of duty or through the duty. So whenever we are doing our duty, actually we are settling that dues. அதைத்தான் கடமை என்று சொல்லுவார். அது அழகா சொல்லுவார். அது
மிக அருமையான ஒரு சிந்தனை ஐயா. வாழ்க வளமுடன். தங்கராஜ் ஐயா உலக வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கலாங்க ஐயா. சரிங்க ஐயா, சொல்றீங்களா? நான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நன்றி. உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றி. இந்த ஸ்கிரீன்ல தெரிகிறது நாளை காலை என்னுடைய ஒரு சிந்தனை. அது முற்றிலும் தமிழ்ல தான் இருக்கும். இறைநிலையின் வெற்றியும் தோல்வியும் என்ற ஒரு தலைப்புல நாளை காலை இந்தியாவில திருவள்ளூர் மண்டலத்துல ஒரு சிந்தனை ஒன்று விடிய 5 மணியிலிருந்து 6:30 மணி மட்டும். முடிந்தால் உங்களுக்கு நான் நினைக்கல உங்களோட டைமுக்கு அது சரி வரும் என்று, முடிந்தால் கேட்டு பாருங்க இந்த உரையை. வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். உங்களோட டைமுக்கும் உங்களோட இதுக்கும் உங்களோட quite a very busy schedule. சிலோன் இந்தியா எல்லாருக்குமே நீங்க கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இங்க வந்து செய்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த கடமை சந்திப்போம். வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க.